கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். கர்நாடக முதல்வருடைய பயணம் ரத்தாயிருக்கிறது. கர்நாடகாவோட நிலைமை மோசமா இருக்கு, தற்போது வர வேணான்னு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜயை பார்த்து சொல்லியிருக்காங்க. இங்கு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. கர்நாடக பல்வேறு அமைப்புகள்லாம் பந்து அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. காவிரியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாடு வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்திட்டு வராங்க. நான் தமிழ்நாடு பாஜக வழக்கம் போல அமைதி, காங்கிரஸ் அமைதியா இருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? தேசிய கட்சி கொடி தமிழ்நாட்டில் ஒரு கொடி இருக்கக்கூடாது. தேசிய கட்சி என்ற கட்சி கூட தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் பாஜக கொடி பிறக்கலாமா? பாஜக கட்சி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்கிறேன். கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக காரன் ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதுன்றான். கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக காரனுக்கு இந்து தானே? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக இந்து தானே? இந்து ஒற்றுமை, இந்துக்கள் கடையிலேயே இந்து சாமா வாங்குவோம், இந்துக்களாக இருப்போம், பொந்துக்களா இருப்போம், சந்துக்களா இருப்போம்ங்கடா. என்ன தமிழ்நாட்டுக்கு மாபெரும் துரோகத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்யும். காவேரி மேலாண்மை வாரியத்தில் மேல்முறையீடு போனாங்க. காவேரி ஒழுங்காற்று ஆணையம் நீர் விட சொல்லிட்டாங்க. ஆய்வு பண்ணி தான் சொல்றாங்க. அங்க இருப்பு இருக்கு, அந்த இருப்புல இவ்வளவு கொடுக்கலாம். பெங்களூருக்கு குடிநீர், அவங்களுக்கு குடிநீர் இல்லாம சாகணும்னு சொல்லல. அவங்க குடிநீர் இருப்பு தேவை என்பது இன்னும் 6 மாசத்து வரைக்கும் அந்த அணையில இருப்பு இருக்கு. நமக்கு சேர வேண்டிய இந்த தண்ணீரை கொடுக்கலாம். ஆய்வு பண்ணின அடிப்படையில் தான் காவேரி ஒழுங்காற்று ஆணையம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா காவேரி ஒழுங்காற்று ஆணையத்துடைய தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்னா, இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதை அமுல்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு வேகமா போயிருக்கணும். ஜோசப் விஜய் சொன்னாரு, பொதுக்கூட்டங்களில் பேசினாரு, தாவேகா கூட்டங்களை ஆட்சி கொடுக்க சொன்னாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்க காவேரி பிரச்சனைக்கு கடிதம் எழுதினா போதுமா? கடிதம் எழுதிட்டு மானே தேனே அப்படின்னு கடிதம் எழுதினா போதுமான்னு கேட்டீங்களே. இப்ப நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கடிதம் மானே தேனேன்னு கூட எழுதலையே. மானும் எழுதல, தேனும் எழுதல, கொம்பும் எழுதல, எலும்பும் எழுதல. நீங்க அழுத்தம் தர வேண்டும் முறையாக ஒன்றிய அரசு. நீங்க என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஒன்றிய அரசு? தாவேக அரசு, தமிழ்நாடு அரசு காவேரி ஒழுங்காற்று ஆணையம் நீரை குடு என்று சொன்னதுக்கு பின்னாடி சொல்லி 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரத்தில் உங்களால தாவேக அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? ஜோசப் விஜயை அழுத்தம் தர மறுக்கிறீங்க. சொன்னீங்கல்ல, கடிதம் எழுதுறீங்களே ஸ்டாலின் அன்குல் அவர்களே. இப்போ ப்ரோ விஜய் ப்ரோ, நீங்க கடிதம் தானே எழுதிருக்கீங்க. நீங்க என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? அதிமுக இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். கலைஞர் அவர்கள் பல முறை டெல்லி சென்று ஒன்றிய அரசிடம் போராடி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலமாக அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் கடுமையான அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறோம் கடந்த காலத்தில். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ஆதரவா ராகுல் காந்தி இருக்கிறாரு, அந்த கட்சி தானே நாளைக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. அவரை பார்த்து மேகதாது அணையை கட்டக்கூடாதுங்க, தண்ணி ஒழுங்காற்று அணைன்னு சொல்லி திறக்க சொல்லுங்க, ராகுல் காந்தி பேசுங்க. நாளைக்கு நீங்க அவரை தேடி டெல்லி போக வேண்டாம். ஜோசப் ப்ரோ, விஜய் ப்ரோ, நாளை இங்க வர்றாரு, மாமல்லபுரத்துக்கு வருகிறார் ராகுல் காந்தி. என்னுடைய மாவட்ட தலைவர்லாம் சந்திச்சு மீனவ கிராமங்களுக்கு கூட்டு போய் எப்படி மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக ராகுல் காந்தி வர்றாராம். இப்பதான் கற்றுக் கொடுக்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டு ஜீவாதார உரிமை காவேரி பிரச்சனை, இங்கே அரிசி விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு, இங்க வறுமை கடுமையான பஞ்சம் ஏற்படும். அங்கேயும் கர்நாடகத்திலையும் காங்கிரஸ் தான், இங்கேயும் காங்கிரஸ் தான். ரெண்டுக்கும் தலைவர் ராகுல் காந்தி தான். கர்நாடக பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை ராகுல் காந்தி மாதிரி தீர்க்க முடியலன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதுக்கு? காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் எதுக்கு?
அது மாதிரி பாஜக கட்சி அங்கே ஒரு வன்முறை களமாடுகிறது கர்நாடகத்தில். தேசிய கட்சின்ற போர்வையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவே ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, ஒரே தேசம், பாரத மாதா, பாரத் மாதா கி ஜெய் சொல்றவங்களே, உங்க நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக நிலைப்பாடு என்ன? இந்த வடநாட்டு ஏகாதிபத்திய தேசிய காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த டெல்லி ஏகாதிபத்திய கட்சிக்காரன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. அந்த கொடியங்க பறக்கக்கூடாது. காவிரி பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வந்தாலும் நம்ம ஜோசப் விஜய் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரணும். தேசிய கட்சிகள் தொடர்ந்து பட்டை நாமம் போடுது தமிழ்நாட்டில். மொழி பிரச்சனையா, மீனவர்கள் பிரச்சனையா, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையா, ஜிஎஸ்டி பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, அனைத்திலையும் நமக்கு பட்டை நாமம் போடுகின்ற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை பேருகிற அண்ணா 1967 இங்க குழி தோண்டி புதைச்சார். அந்த குழி தோண்டி புதைச்ச காங்கிரஸுக்கு நீங்க 2 அமைச்சரவை கொடுத்துருக்கீங்க. வாய் திறக்கிறாங்களா காங்கிரஸ்? கர்நாடகத்தை காங்கிரஸ் தானே ஆட்சி புரியுது. ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? அங்க காங்கிரஸ் போராடுறதுல, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ராகுல் காந்தியை தலைமை ஏற்றுக்கிட்ட காங்கிரஸ், கார்கேவை தலைமை ஏற்றுக்கிட்ட காங்கிரஸ், இந்திய தேசியமே ஒண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் கர்நாடகத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடாதுன்னு சொல்லி நம்மை பகை மாநிலமாக, அண்டை மாநிலமாக அங்க இருக்கிற கதிர்ச்சட்ட காங்கிரஸ்காரன் போராடுறான். இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் கதிர்ச்சட்டக்காரன் வாய் மூடி மௌனியாக இருப்பது காரணம் என்ன? கர்நாடகத்தில் காங்கிரஸ்காரன் சோறுல உப்பு போட்டு சாப்பிட்றான், தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் சோறுல உப்பு போட்டு சாப்பிடலையா? ஏன் உனக்கு அந்த உணர்வு வரல, முனைவு வரல? கர்நாடக காங்கிரஸ் போராடுகிறான் தமிழ்நாட்டை எதிர்த்து. ஒரு சொட்டு தண்ணி இங்க போக கூடாதுன்றான் பாஜக காரன். இவனை கேட்டா திருப்புறம்ன்ற மலையில எப்ப தீபத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தீபா காவிரி பிரச்சனை தீர்த்துருவீங்களா? பாரதிய ஜனதா எதுக்கு போராடு? இதுக்கு போராடு. ஒன்றிய அரசு உங்க கையில இருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுது? ஒழுங்காற்று ஆணையம், காவிரி ஒழுங்காற்று ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு வாய்மூடி மௌனியா இருக்கு. மோடி மௌனியா இருக்காரு. அந்த மோடி எங்க நாடுன்னு சொல்லி வரவேற்றுட்டு இருக்கீங்களே பாரதிய ஜனதா கட்சி, உங்க நாடு ஒத்துக்குருமா? டெல்லி ஏகாதிபத்திய கட்சி கொடிகள் தமிழ்நாட்டில் தேவையா? அந்த கட்சிகளை தமிழ்நாட்டில் தேவையா? காவேரி பிரச்சனையில ஒழுக்கமா பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு ஒரு முடிவு எடுக்கலண்டா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஏற்கனவே ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கொடியே தமிழ்நாட்டில் பறக்கக்கூடாது. தமிழுக்கு வஞ்சிக்கிற தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற தமிழனை காவேரியை பாலைவனமாக மாற்ற துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு அதிகாரம் கையில் இருக்கு. எங்களுக்கு நீ தனியா ஒன்றும் செய்ய வேணாம். எங்களுக்கு என்ன சட்டமோ ஏற்கனவே கொடுத்த அந்த விதிமுறை அடிப்படையில் எங்களுக்கு செயல்படணுமா இல்லையா? இன்னைக்கு டி.கே. சிவகுமார் சொன்னாரு ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, ஜோசப் விஜய் 3ஆம் தேதி வரப்போறாரு, நாங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோம்டாங்க. இங்கேயும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காம போனாலும் போவாரு. போய் பேசிட்டு வரும்போது தண்ணியை கொண்டு வருவார். எப்படி டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வர்றதா, வாட்டர் பாட்டில கொண்டு வர்றதா? பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தக்கூடாது. போய் என்ன செய்யாங்க, அங்க என்ன பண்ண? அதனால சட்ட ரீதியாக நீங்க சொன்னீங்களே, ஜோசப் விஜய் சொன்னீங்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றார் ஒன்றிய அரசு. நீங்க என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க? வாயே திறக்கல. வாய் மூடி மௌனியா இருப்பது அழுத்தமா? ஒன்றிய அரசு பேசவே கூடாதா அழுத்தமா? தாவேக்கா நிலைப்பாடு என்ன? இப்போ உங்களுக்கு வரவேணான்னு சொல்லி அங்க வன்முறையை தூண்டுறாங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, விவசாயிகள் கூட்டத்தை கூட்டுங்க. காவேரி பிரச்சனையை நீங்க இவ்வளவு அஜாக்கிரதையாக கையாளுறீங்க. அஜாக்கிரதையாக கையாண்டால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும், வறட்சி தாண்டவமாடும். எச்சரிக்கை. நன்றி.